Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து டைமண்ட் நட்ஸ் சாக்லேட் செய்ய போறோம். அதுக்கு நான் மில்க் காம்பவுண்ட் எடுத்துர்க்கேன். மோல்ட் எடுத்துர்க்கேன். டைமண்ட் மோல்ட் எடுத்துர்க்கேன். அது கூட கேஷ்யூவும் பாதாமும் எடுத்துர்க்கேன். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நல்ல அகலமான பாத்திரத்துல தண்ணி சூட வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து நல்லா சூடாக்கினதுக்கு அப்புறம் இறக்கி வச்சிரலாம். இப்போ நம்ம வெறும் பேன்ல பாதாமும் கேஷ்யூவும் போட்டு நம்ம ரோஸ்டட் பண்ணியிருக்கோம். நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவுமே போட தேவையில்லை. வெறுமனே நம்ம ரோஸ்டட் பண்ணிக்கலாம். 2 minutes நம்ம ரோஸ்டட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணியை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி திறந்து பார்த்தோன்னா நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம இதில் வைக்கிறப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகும். இப்போ நம்ம மில்க் காம்பவுண்ட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மில்க் காம்பவுண்ட் எடுத்து போட்டிருக்கோம். இப்போ இதை தூக்கி இதில் மேலே வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கூட படக்கூடாது. இப்போ அடியில் நம்ம பாத்திரம் வச்சுருக்கோம். தண்ணியோட பாத்திரம் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தண்ணி சுட வச்சோம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் இருக்குது. அதுக்கு மேலே தான் நம்ம மில்க் காம்பவுண்ட் போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ இந்த சூட்லேயே நம்மளுக்கு என்ன ஆகும், மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ கீழே இருக்க தண்ணி இருக்கு இல்லைங்களா பாத்திரம், அந்த பாத்திரத்தில் மேலே வச்சுருக்க பாத்திரம் வந்து மில்க் காம்பவுண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், சூடெல்லாம் இதில் இந்த பாத்திரத்துலேருந்து வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மில்க் காம்பவுண்டு நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். பாருங்கள், மெல்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. தண்ணி கிண்ணி எதுவுமே கையில் படக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் நம்ம இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நட்ஸ் போட்டுடலாம். மோல்டில் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடணும். இப்போ நம்ம நட்ஸ் வச்சிடலாம். இப்போ நம்ம மோல்டில் நட்ஸ் வச்சுட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மில்க் காம்பவுண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக ஈவனாக வந்துடும். நம்ம டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ மேலே கூட நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். வேணும்னா நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மேலே நட்ஸ் போட்டாச்சு ஒரு டெக்கரேஷனுக்காக. அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மலாக இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். தண்ணி படாத இடத்துல வைக்கணும். ஃப்ரீசரில் கிடையாது, நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1/2 hour கழித்து எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இதாகிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோல்டுலேருந்து எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து விட்டுட்டு எடுத்தோம்னா வெளில வந்துடும். உங்களுக்கு மோல்டுலேருந்து ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம மோல்டுலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக டாப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது ஈஸியாக செய்யக்கூடியது. நீங்களும் டைமண்ட் நட்ஸ் சாக்லேட் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.